அனைவருக்கும் வணக்கங்க. இங்க பாருங்க, நேத்தே இந்த இன்சிடென்ட் நடந்தது. நேத்து வந்து நான் வீடியோ எடுக்கல. எனக்கு தோணல. நேத்து கல் எடுத்து போட்டு தெருவுல வந்து ஆயி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு குட்டிங்க ஒரு 4 மாச குட்டிங்க அதுங்க. தெருவுல இருக்காங்க. ஒரு 5 குட்டிங்க. அதுங்கள அடி அடின்னு அடிச்சுட்டு இருந்தேன். தொரத்தி தொரத்தி இந்த பக்கம், அந்த பக்கம் அடிச்சதோட மட்டும் இல்ல, போறவங்க, வரவங்க எல்லார்கிட்டயும் அசிங்க அசிங்கமா வந்து பேசிக்கிட்டு, "எவ சாப்பாடு போடுறா? எவ சோறு போடுறா? அவ வந்து அள்ள வேண்டியது தானே! வந்து அள்ளி கழுவி குடுத்துட்டு போ. வா! கழுவி குடுத்துட்டு போன்னு" சொல்ட்டு, நான் தான் சாப்பாடு போடுறேன்னு தெரிஞ்சும், அ வேணுன்னே எனக்கு நல்லா ஏறட்டும்ன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருந்தேன். நான் கண்டுக்கல. ஏன்னா, அவகிட்ட வாய் குடுத்து ஜெயிக்க முடியாது. 1ஆம் நம்பரு நாதேரி அவ. பயங்கரமா பேசுவா. சரின்னு சொல்லிட்டு நான் கண்டுக்காம விட்டுட்டேன். அப்புறம் இன்னைக்கு காலங்காத்தாலே பார்த்தா பயங்கரமா சவுண்ட் வந்துட்டு இருந்தது. நான் உள்ள சமைச்சுட்டு இருந்தேன். போய் எட்டி பார்த்தா பயங்கரமா வந்து கத்திக்கிட்டு, நியாயம் சொல்லிட்டு போறவங்க வரவங்களலாம் இழுத்து வச்சு நியாயம் சொல்லிட்டு, தடி எடுத்துக்கிட்டு தொரத்தி தொரத்தி அடிச்சுட்டு இருக்கா. "என்னை யாரும் கேட்க முடியாது. எவன் வந்து கேட்குறாளோ கேட்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, "என்னடா யாரடா பேசிட்டு இருக்கான்னு" சொல்லி போய் பார்த்தா, நேத்து தான் அடிச்சுட்டேன் நல்லா சாத்துனேன். திருப்பி வரீங்களான்னு சொல்லிட்டு, வீதி எல்லாம் பெயிண்ட் வைக்குதுங்க. நடக்க முடியல. அசிங்கமா இருக்கு. எவன் வந்து அள்ளுவா? அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கிறா. இந்த பொம்பளைங்க எ இவ நெனச்சா எது வேணாலும் நாய்கள வந்து பண்ணிடுவா. விஷ வச்சு சாவடிப்பா, அல்லது யாரையாவது ஆள் வச்சு ஏதாவது பண்ணிடுவா இவ. அந்த மாரி ஒரு மோசமான பொம்பள. இவளெல்லாம் வந்து இங்க யாரும் கேட்க மாட்டாங்க. இவளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா, இவ பயங்கர வாயாடி. அதனால பாருங்க, அந்த வீடு ஒண்ணு செம்மண் கட்டி படிக்கட்டு தெரியுது இல்லைங்களா? அவங்களுக்கும் அந்த பொம்பளைக்கும் ஆகவே ஆகாது. ஆனா, அந்த வீட்டு ஆளு வந்து நின்னுகிட்டு, "எ எங்க வீட்டுக்கிட்ட இங்க பெயிண்ட்ருச்சு, இங்க பெயிண்ட்ருச்சு, இதா அங்க பெயிண்ட்ருச்சு, அள்ளி போட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சேர்ந்து சொல்றான் பாருங்க. அவன் பேரு மாதுன்ட்டு. அ இவங்களெல்லாம் என்ன சொல்றது? இந்த மாரி விஷயத்துக்கு மட்டும் எவ்வளோ ஒற்றுமையா சேர்ந்துக்கிறாங்க பாருங்க. ஜென்ம விரோதிங்க மாரி இருக்காங்க. இப்ப வந்து இவ்வளோ ஒற்றுமையா அவனும் வந்து வக்காலத்து வாங்குறான் இவளுக்கு. இத என்ன சொல்றது? இது வந்து YouTubeல போட்டுருக்கேங்க. YouTubeல போட்டு இவள 4 பேர் காரி துப்புட்டோன்னு போட்டு விட்டுருக்கேன். ம் இவ மேல என்ன ஆக்ஷன் எடுக்கலான்ட்டு கொஞ்சம் இது பண்ணுங்க, தயவு செஞ்சு.